இன்னைக்கு 22 ஏப்ரல் 2026 இன்னைக்கு ஒரு ட்ரேட் நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ கோல்டில் இன்னைக்கு எப்படி ஒரு செல் செட்டப் பார்த்துருந்தோம், அந்த செல் செட்டப்பில் எப்படி நம்ம டார்கெட் வாங்க அடிச்சது, ஸோ இதை எப்படிலாம் எடுத்தோம்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டான செட்டப் ட்ரேட் பண்ணணும். ஒரு இடத்துல குருட்டோம் போக்கில் ஒரு செட்டப் ட்ரேட் போகிறதுல ஒரு கரெக்டான செட்டப், ஒரு ட்ரேட் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கணும். நம்ம அந்த ரீசனுக்கு இருக்கிற இடத்துல முதல்ல ட்ரேட் போகணும். சும்மா எல்லா இடத்துலையும் ட்ரேட் போனால் வி கேனாட் மேக் ப்ராஃபிட். அப்படியே ரீசன் இருந்தாலும் யூ ஷுட் கோ வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். கரெக்டாக ஒரு $1000 1% ரிஸ்க் வைக்கணும். டோட்டல் அக்கௌண்ட் சைஸ்ல இருந்து 1% ரிஸ்க் வைக்கணும். ஆர் 0.5. நம்ம கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கரெக்டான ட்ரேட் செட்டப்பில் போனாலே போதும். டிசிப்ளினாக கன்சிஸ்டண்டாக இருந்தாலே நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் சேனலில் லைவ் போட்டுருக்கோம். நம்ம இந்த யூடியூபுக்கு தான் புதுசோ, ட்ரேடிங் புதுசு இல்லை. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் நீங்கள் நிறைய ட்ரேடோட பிரேக் டவுன் பார்ப்பீங்க. லைவ்லி ட்ரேடு எடுப்பேன். நீங்கள் வந்து அதில் லைவ்ல ட்ரேட் பார்த்து எடுக்கலாம். ஓகேங்களா? என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் கொடுத்துருக்குறேன், லிங்க்கும். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், சேனல் எபோட் இருக்கும். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஃபோர் திஸ் நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து எப்பயுமே வருவேன். ஓகேங்களா? இன்னைக்கு ஏன் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன், ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு நான் 1 ஹவருக்கு போய்க்கிறேன். பிகாஸ் நான் 1 minute to 5 minutes ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 1 hour எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 hour பார்க்கும்போது எனக்கு வந்து நேற்று ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகேங்களா? நேற்று செல் என்ட்ரி எடுத்திருந்தேன். பிகாஸ் நேற்று ஒரு செல் என்ட்ரி எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் ஒரு கோல்டன் ஜோன், ப்ரீமியம் ஜோன் இருந்து ஒரு எம்எஸ்எஸ், அங்கேருந்து லோயர் டைம் ஃப்ரேமில் செட்டப் கிடைச்சது. எங்க கோல்டன் ஜோன்ல இருந்து நான் அங்கதான் வந்து செல் பண்ணேன். ஏன் கோல்டன் ஜோன்ல செல் பண்றேன்னா, அதுதான் பிரீமியம். ஓகேங்களா? நம்ம செல்லிங் எப்பவுமே பிரீமியம் இருக்கும்போது தான் செல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு எடுத்தோம்னா கோல்டன் ஜோன் இங்க வருது. இந்த கோல்டன் ஜோனுக்கு மேல எங்க இருக்கு, நீங்க பிரீமியம்ல வர செல் செட்டப் கிடைச்ச என்ட்ரி செல் போகலாம். பட் நமக்கு மார்க்கெட்டிங் செல்லிங் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இந்த செல் இங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க எல்லாம் பை பார்க்க கூடாது. ஓகேங்களா? 1 second. What happened? Okay, sorry. Okay, I'm back. Somewhere keys are not working. No problem. Okay. இங்கே செல் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து இந்த செல் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் இங்கே செல் பண்ணணும்னா இல்லை, நான் எங்கே செல் பண்ணணும்னா ப்ரீமியம் ஜோனில் தான் செல் பண்ணணும். பை பண்ணுறதுன்னா டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணலாம். ஓகேங்களா? பட் செல் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீமியம் ஜோனில் தான் செல் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நான் நேற்று இங்கே ப்ரீமியம் ஜோன் வந்ததுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி செட்டப் கிடைச்சதுக்கப்புறம் தான் செல் பண்ணியிருந்தேன். ஓகே, அது வந்து நேற்றோட வீடியோ, நேற்றோட பிரேக் டவுன் நான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கோட 22 ஏப்ரலுக்கு வந்து நீ எப்படி செட்டப் போயிருந்தாங்கிறது வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம இது எம்எஸ்எஸ் கிடைச்சி எம்எஸ்எஸ் இருந்து கோல்டன் ஜோன் ப்ரீமியம் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே செல் செட்டப் கிடைச்சங்காட்டி நேற்று எடுத்தோம். இன்னைக்கு நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சது. ஓகேங்களா? அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கப்புறம் ஐ லெட் த மார்க்கெட் டு கம் டு வேர் சேம் ப்ரீமியம் ஜோன். எங்கே செல் பண்ணணும்? ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும். ஸோ மார்க்கெட் இங்கே வந்துட்டு இந்த 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 ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் நான் எடுக்கிறேன். இந்த ஹைலேருந்து லோ எடுக்கும்போது எனக்கு கோல்டன் ஜோன் இங்கே வருது. அப்போ நான் மார்க்கெட் என்ன பண்ணுறேன், இந்த கோல்டன் ஜோனுக்கு வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? லெட் த மார்க்கெட் கம் டு கோல்டன் ஜோன் நான் வெயிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஐ வாஸ் வெயிட்டிங். சிம்பிளி ஐ நாட் கோ ஃபார் ரேண்டம் என்ட்ரி. சரியா? நான் அந்த கோல்டன் ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணேன். கோல்டன் ஜோன் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஐ அகைன் ஷிஃப்டட் த டைம் ஃப்ரேம் டு 15 minutes. ஓகேங்களா? இந்த கோல்டன் ஜோன்ல எனக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு, 1 minute பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன். இந்த கோல்டன் ஜோனுக்கு மேலே எனக்கு சப்ளை இருக்கு. அந்த கோல்டன் ஜோனும் ஒரு சப்ளை ஜோனாக தான் இருந்துச்சு. பாருங்க, இங்கே சப்ளை ஜோன் இங்கே பாருங்க, இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, கோல்டன் ஜோன் சப்ளை. ஸோ எனக்கு இங்கே வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. கோல்டன் ஜோனில் வந்துருக்கு, சப்ளை ஜோனுக்கு வந்துருச்சு மார்க்கெட். அப்போ இந்த இடத்துல நம்ம செல் போகலாமா? போகலாம், தாராளமாக போகலாம். ஏன்னா மார்க்கெட் சப்ளைல இருக்கு, ரேட் ஹைல தான் இருக்கு. ஓகேங்களா? மோர் தென் 50% மேலே தான் இருக்கு. செல் ஆனதுலேருந்து 15% மேலே தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் ப்ரீமியம் வந்துருச்சு, we can go for sell. ஓகேவா? அப்போ நான் வந்து அடுத்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து 15 minutes வரேன். ஓகேங்களா? ஸோ ஐ ஆஃப் திஸ் 1 hour and I shift to 15 minutes. 15 minutes வந்ததுக்கப்புறம் ஆஸ் ஐ டோல்ட் இங்கே வந்து 15 minutes கோல்டன் ஜோன். அங்கே வந்து 1 hour நமக்கு சப்ளை ஜோன் ஒன்று இருந்துச்சு. இங்கே அடிஷ்னலாக இன்னொன்று இருக்கு, எஃப்இஜி இருக்கு. சேம் அட் கோல்டன் ஜோன் எஃப்இஜி இருக்கு. ஸோ வாட் ஆர் த கன்ஃபர்மேஷன் வி காட், ரைட்? ஓ சரி, வெயிட்.
என்னென்ன கன்ஃபர்மேஷன் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன், 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எஃப்இஜி இருக்குது. ஸோ எங்கே இருக்குது இதெல்லாம்? ப்ரீமியம் ஜோன் இருக்குது ஓகேங்களா. இந்த ப்ரீமியமில் வந்து நமக்கு வந்து எஃப்இஜி சப்ளை, ஸோ 1 ஹவர் சப்ளை, 15 மினிட்ஸ் எஃப்இஜி, அப்போ தாராளமாக இங்கே செல்லிங்க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது லெட் த மார்க்கெட் கம் டு வேர் ப்ரீமியம். ப்ரீமியம் வந்துருச்சு. ப்ரீமியம் வந்ததுக்கப்புறம் ப்ரீமியமில் என்ன இருக்குது? எஃப்இஜி இருக்குது அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சப்ளை இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன்? இமீடியட்டாக செல் போனோமா போகக்கூடாது. அடுத்த லோயர் டைம் ஃப்ரேம் போனேன். அடுத்த லோயர் டைம் ஃப்ரேம் போது நான் 15 மினிட்ஸுக்கு அப்புறம் டேரெக்டாக 1 மினிட் போவேன். 1 மினிட் போகணுன்னு டேரெக்டாக என்ட்ரி எடுத்துருந்தேன்னா நோ, ஐ வில் நாட் மேக் இட் தட் மிஸ்டேக். அந்த தவறை நான் பண்ண மாட்டேன். 1 மினிட்டுக்கு வந்திருந்தேன். செஷன் டைமில் மட்டும்தான் நான் என்ட்ரி போவேன். அப்போ என்ன பண்ணுறேன்? நமக்கு வந்து இந்த கோல்டன் ஜோனுக்கு எப்போ வந்துருச்சு? ஏசியன் செஷன்லேயே வந்துருச்சு. பட் நான் லண்டன் செஷன் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் ஓகேங்களா. மேக்ஸிமம் லண்டனில் தான் எனக்கு வந்து இங்கே வந்து கோல்டன் ஜோன் ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நான் வந்து லண்டன் செஷன் ஓப்பன் ஆக வெயிட் பண்ணேன். லண்டன் செஷன் ஓப்பன் ஆனால் இமீடியட்டாக எனக்கு என்ன கிடைச்சதுன்னா ஐ காட் இங்கே ஆல்ரெடி லிக்விடிட்டி எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் எகெயின் இங்கே ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கான். கரெக்டாக தெரியுதுங்களா? இங்கே ஆல்ரெடி இங்கே இந்த ஹையை எடுத்து இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் பூரா இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கிறான். அடுத்து இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் விச் மீன்ஸ் ஏசியன் ஹை எடுத்திருக்கான். ஸோ வாட் ஆர் கன்ஃபர்மேஷன் வி காட் ரைட்? சப்ளை ஜோன் 1 ஹவர் சப்ளை ஜோனுக்கு மார்க்கெட் இருக்கு. சப்ளை ஜோனில் செல் பண்ணலாம். 15 மினிட்ஸ் எஃப்இஜியில் செல் பண்ணலாம். இதெல்லாம் இங்கே இருக்கு கோல்டன் ஜோனுக்கு மேலே இருக்கு. கோல்டன் ஜோன்னா ப்ரீமியம் ஜோனுக்கு மேலே இருக்கு ஓகேங்களா. ப்ரீமியம் ஜோன் இருக்கு நமக்கு ஓகேங்களா. ப்ரீமியம் ஜோனில் செல்லுக்கு இவ்வளோ கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். எனக்கு இந்த செல்லுக்கு இந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டான், ஏசியன் ஹை எடுத்துட்டான், எஃப்இஜி டேப் ஆயிட்டான், இமீடியட்டாக செல் போயிடலாம்னா மாட்டேன். 1 மினிட்டுக்கு வந்துட்டு 1 மினிட்லேயே இங்கே லிக்விடிட்டி எடுத்துட்டான். 1 மினிட்ல லிக்விடிட்டி எடுத்துடும். நான் என்ன பண்ணுறேன்? லண்டன் செஷன் டைமில் தான் நான் எப்பயுமே ட்ரேட் போவேன். ஏசியன், லண்டன், நியூயார்க் இந்த 3 செஷன்லாம் ட்ரேட் போவேன். 1 பெஸ்ட் செட்டப் ஆர் 2 பெஸ்ட் செட்டப் ஓகேங்களா. 1:5 நான் ட்ரை பண்ணுவேன் ஓகேங்களா. இப்போ நான் லண்டன் செஷன் ஓப்பன் ஆனோன்னா எனக்கு லிக்விடிட்டி எடுத்துட்டான். வேர் வி காட் த லிக்விடிட்டி. இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஏசியன் ஹை எடுத்துட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்டோட இதுங்க ஓப்பனே பண்ணி விட்டுறப்பாங்க உங்களுக்கு. யா ரைட், ஐ ஓப்பன் ஹியர். ரைட், ஓகே, I will open till here, then we will make it. Yeah, okay. Can you visible? Yeah. என்ன நடந்திருக்கு பாருங்க. See, as I told, இந்த ஏசியன் செஷன் லிக்விடிட்டி எடுத்துட்டான் ரைட். இங்கே பாருங்க லிக்விடிட்டி ஸ்வீப், அதான் சிம்பிளாக இதில் போட்டுருக்கீங்களா. லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தோன்னா என்ன நடந்திருக்கு? இங்கே எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு ஓகேங்களா. இந்த லிக்விடிட்டி எடுத்தோன்னா இங்கே ஒரு மைனூட் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஐ நாட் கோ பிகாஸ் ஐ நீட் டு கோ இன் லண்டன் செஷன் ஓகேங்களா. ஏன்னா இங்கே எனக்கு செஷன் முடிஞ்சிருச்சு. லண்டன் செஷனில் லண்டன் செஷன் ஓப்பன் ஆனோன்னா எனக்கு ஏசியனோட லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஏசியன் லிக்விடிட்டி எடுத்தோம்னா மார்க்கெட் ஃபார்ம் மைனூட் எம்எஸ்எஸ் அண்ட் லிக்விடிட்டி எடுத்தோம்னா அந்த எம்எஸ்எஸோட லோ எடுத்துட்டான். மைனூட் எம்எஸ்எஸ்ங்கும் போது இன்டர்னல் எம்எஸ்எஸ் எடுத்துக்கிறேன். இன்டர்னல் எம்எஸ்எஸ் அதை கன்சிடர் பண்ணி நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். கன்சிடர் பண்ணணும்னா என்ன பண்ணுறேன்? இம்மீடியட்டாக இங்கே லிக்விடிட்டி எடுத்துருச்சு. லிக்விடிட்டி எடுத்தோன்னே இன்டர்னல் எம்எஸ்எஸ் ஓகேங்களா. இன்டர்னல் எம்எஸ்எஸ்னா ஒரு ஹை லோ இதுக்குள்ள ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்குள்ள இருக்கிற ஹைக்கும் லோக்கும் நடுவில் இருக்கிற ஒரு லிக்விடிட்டி எடுத்து இன்டர்னல் எம்எஸ்எஸ் ஓகேங்களா. அது நான் செப்பரேட் வீடியோ போடுறேன் ஓகேங்களா. நம்ம லைவில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நானே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரேட் கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஓகே, இன்டர்னல் எம்எஸ்எஸ் கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணுறேன்? எகெயின் ஒன் மோர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் டு 5 மினிட்ஸ் ஓகேங்களா. 5 மினிட்ஸுக்கு மாறிட்டு நான் என்ன பண்ணுறேன்? 3 மினிட்ஸில் செக் பண்ணுவேன். 3 மினிட்ஸில் எனக்கு கரெக்டாக இல்லை இருந்துச்சு. எஃப்இஜியோட இருந்துச்சு ரைட், எஃப்இஜியோட இருந்துச்சு. பட் நான் 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ரைட், இந்த 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்? இந்த இன்டர்னல் எம்எஸ்எஸ் நடந்தோன்னா 5 மினிட் ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கே செல் என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டேன். செல் என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டு நான் இந்த 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்ல இங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இந்த 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் இஸ் லாஸ்ட் ஃபுல் கேண்டில். பட் நான் இங்கே என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்க. ஸோ யூ கேன் see here இங்கே எஃப்இஜி இருக்கு 3 மினிட்ஸில். அந்த எஃப்இஜி ரேஞ்சில் அந்த செல் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆர்டர் பிளாக் ப்ளஸ் இந்த 3 மினிட்ஸ் எஃப்இஜின்னு வச்சுக்கோங்களா. அந்த எஃப்இஜியில் நான் என்ட்ரி எடுத்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, 3 மினிட்ஸ் எஃப்இஜியில் என்ட்ரி போயிருக்கிறோம் ஓகேங்களா. இங்கே இமீடியட்டாக நான் செல் பிளேஸ் பண்ணிட்டேன். வேர்
I sold gold here and I placed இங்க செல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் ஹைக் மேல வச்சுட்டு I placed order here and I placed target for 1:5. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் risk reward 1:5, ஸ்டாப் லாஸ் இங்க 1 டார்கெட் நான் இங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா? இமிடியட்டா நான் செல் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு விட்டுட்டேன். இங்க இன்னொரு சேஞ்ச் நான் என்ன பண்ணேன்னா 1:2 வந்தோம்னா 1:2 வந்தோம்னா ஈவன் அட் திஸ் பிளேஸ். ஓகேங்களா? இங்க இந்த லெவலுக்கு வரும்போது எனக்கு 1:2 கிடைச்சிருக்கு. 1:2 கிடைச்சோம்னா நான் என்ன ஸ்டாப் லாஸ் தூக்கி பிரேக் டவுன் போட்டேன். பிரேக் ஈவன் போட்டேன். பிரேக் ஈவன்ங்கிறது நத்திங் பட் ஸ்டாப் லாஸை நம்ம இங்க மேல வச்சிருந்த ஹை தூக்கி ஸ்டாப் லாஸ் தூக்கி என்ட்ரி எடுத்த பிளேஸ்ல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். அப்படின்னா நமக்கு அங்க மறுபடியும் பிரைஸ் வந்து இங்க இந்த பிரைஸ் அடிச்சதுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? 1:2 வந்தோன்னா பிரேக் ஈவன் போட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என் கூட இருக்கிறவங்க ஓகே, பட் என் கூட இந்த என்ட்ரி மிஸ் பண்ணவங்களுக்கு நான் ஏன் ஒரு செகண்ட் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? நான் ஒரு செகண்ட் என்ட்ரி சாரி கேஸ் ஐம் பேக். ஸோ நான் இந்த செட்டப் எடுத்துட்டு இந்த செட்டப் மிஸ் பண்ணவங்களுக்குலாம் நான் ஏன் ஒரு செட்டப் கொடுத்துருந்தேன். என்ன கன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா சி ஐ வில் பிரேக் டவுன் தட் ஆல்சோ. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ கம் டு ஹியர். இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா நமக்கு இது மைனூட் எம்எஸ்எஸ் எடுத்துடணும். ஓகேங்களா? லெட் இட் கோ. ஓகேங்களா? மைனூட் எம்எஸ்எஸ் எடுத்துடணும். அது போகணும் போகட்டும். ஓகேங்களா? இந்த என்ட்ரி மிஸ் பண்ணவங்களுக்கு இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிட்டு நல்ல சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் இது நல்ல சேஞ்ச் ஆஃப் பேட்டர்னா இங்கே பாருங்க. So this is a break of structure, right? Break of structure. See, I take this to this low to this high. There is a discount range here. So இந்த discount range react ஆயிட்டு போய் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் மேல இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துருக்காரு. லிக்விடிட்டி எடுத்துட்டு இதுதான் நமக்கு லோ, ஒரு லோ. ஓகேங்களா? இந்த லோ வச்சுக்கிட்டு இதுவுமே எம்எஸ்எஸ் தான் கன்சிடர். ஓகேங்களா? இந்த எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் இன்டர்னல் எம்எஸ்எஸ் போக இது ஒரு எக்ஸ்டர்னல் எம்எஸ்எஸ் வச்சுக்கோங்க. இந்த எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் ஐ டுக் திஸ் ஹை டு லோ. இந்த ஹைலிருந்து இந்த லோக்கு மார்க் பண்ணிட்டேன். இந்த ஹைலிருந்து லோக்கு மார்க் பண்ணி இங்கே தான் கோல்டன் ஜோன். இந்த கோல்டன் ஜோன் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டன் ஜோனுக்கு வந்தோன்னா மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து மார்க்கெட் கோல்டன் ஜோனுக்கு ரியாக்ட் ஆகிட்டு ஐஎஃப்இஜி ஃபார்ம் ஆகிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா இல்லை. நான் என்ன கன்ஃபர்மேஷன் கேட்டேன்னா இந்த கோல்டன் ஜோனுக்கு வந்து டேப் ஆகிட்டான். கோல்டன் ஜோனுக்கு வந்து டேப் ஆகிட்டு ஐஎஃப்இஜி கூட எனக்கு கொடுத்துட்டான். ஓகே, எனக்கு கோல்டன் ஜோன் வந்து டேப் ஆகிட்டு ஐஎஃப்இஜி கொடுத்துட்டு அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ணேன். பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்தோன்னா நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது என்ன பண்ணேன் 5 மினிட்ஸில் இருக்கிற ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணேன். அப்போ 5 மினிட்ஸில் லாஸ்ட்டாக இருக்கிற ஆர்டர் பிளாக் எனக்கு இதுதான். ஓகேங்களா? இங்கே இருக்குதா ஆர்டர் பிளாக் போட்டிருக்கேன். இந்த ஆர்டர் பிளாக் நான் போட்டுட்டு மார்க் பண்ணிட்டு செல் என்ட்ரி இங்கே விச் நான் வந்து ஒரு ட்ரேடு தான் எடுப்பேன். லைவ்ல ஒரு ட்ரேடு தான் இருக்கும். என்ட்ரி மிஸ் ஆனவங்க என் கூட லைவ் இருந்தவங்க அண்ட் மை கொலீக்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் திஸ் என்ட்ரி. ஓகேங்களா? இங்கே என்ட்ரி மிஸ் பண்ணவங்களா இங்கே செல் அடிச்சு ஸ்டாப்லஸ் இங்கே பிளேஸ் பண்ணாங்க. விச் கோல்டன் ஜோனுக்கு டேப் ஆகிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. நல்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான், தப்பே இல்லை. அதனால இங்க இருக்கிற கடைசி இருக்க ஆர்டர் பிளாக் நம்ம எடுத்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ல செல் என்ட்ரி போட்டு மேல ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரீசன்ட் ஸ்விங் ஐ வச்சுட்டு 1:3 கொடுத்துருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி சோல்டு ரியல் என்ட்ரி ஹியர். ஓகேங்களா? அதனால 1:3 கொடுத்துருந்தோம். ஸோ 1:3 கொடுக்கும்போது அதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுதான் கொடுத்தோம். செகண்ட் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரிக்கு கொடுத்துருந்தான். ஓகேங்களா? சரி, வி ஹேட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்தவங்களுக்கு 1:5, செகண்ட் என்ட்ரி எடுத்தவங்களுக்கு 1:3 டார்கெட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஈவன் தோ செகண்ட் எடுத்த என்ட்ரிக்கு 1:5 கிடைச்சிருக்கும், பட் ஐ எம் நாட் ரெடி டு டேக் தட் ரிஸ்க். ஓகேங்களா? இங்க பாருங்க, அவங்களுக்கு பிரேக் ஈவன் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நான் வந்து டார்கெட் அடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்க வரும்போது நம்ம 1:3 போது இங்க வந்தது. இங்க வந்து பிரேக் ஈவன் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, 1:3 5 டன் ஆகல. ஓகேங்களா? 1:5 நமக்கு டார்கெட் அடிக்கல. ஸோ 1:3 தான் அவங்களுக்கு அடிச்சிருக்கு. 1:3 தான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? மாற்றி சொல்ல விரும்பல. ஓகேங்களா? 1:3 டார்கெட் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, நான் அந்த பிரேக் டவுன் வந்து நான் சொல்லிட்டேன். என்னென்ன செட்டப் சொல்லியிருந்தேன், எதனால ட்ரேட் எடுத்திருந்தேன். இங்க பாருங்க,
இந்த ட்ரேட் பிரேக் டவுன் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல கொடுத்துட்டு ப்ரீமியம் ஜோனுக்கு மறுபடியும் வந்துருக்கலாம். விச் மீன்ஸ் செல் சைடு பார்க்கும்போது ப்ரீமியம் ஜோன்ல தான் நம்ம செல் பண்ண போறோம். அப்போ மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு ப்ரீமியம் ஜோன் விச் இஸ் செல்லிங் ஏரியா, ஓகேங்களா, செல்லிங் ஏரியா வந்துட்டு விச் பர்ஃபெக்ட்லி நமக்கு வந்து அந்த இடத்துல 1 ஹவர்ல சப்ளை ஜோன் இருந்துச்சு, 15 மினிட்ஸ்ல எஃப்இஜி இருந்துச்சு, ஓகேங்களா, விச் மீன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப், ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், செஷன் ஓப்பனிங் வெயிட் பண்ணேன். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் லண்டன் செஷன் ஓப்பனிங் வெயிட் பண்ணேன். லண்டன் செஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு, செகண்ட் என்ட்ரி க்ளோஸ் பண்ணி லண்டன் செஷன் ஓப்பன் ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஏசியன் ஹை எடுத்துக்கலாம், விச் ஐ காட் அடிஷனல் கன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, ஏசியன் ஹையும் எடுத்துட்டான், ஓகேங்களா. லண்டன் செஷன் ஓப்பன் ஆனோம்னா எனக்கு ஏசியனோட ஹை விச் மீன்ஸ் ஏசியன் லிக்விடிட்டி எடுத்துட்டான். லிக்விடிட்டி எடுத்துட்டு ரிவர்சல் ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்சல் செட்டப் கொடுத்துட்டான். ரிவர்சல் செட்டப் என்னன்னா மேலே போயிட்டு இருக்கிறது அப்படியே செல்லிங்க்கு மாறுறதான். அப்படிங்கும் போது 1 மினிட்ல ஐ காட் இன்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டிங் விச் மீன்ஸ் IMSS, ஓகேங்களா, IMS கிடைச்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன், இமிடியட்டா 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் ஆகி ஐ ஹேவ் மார்க்டு 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக், பட் லிட்டில் பட் ஐ ஒர்க் அண்ட் ஐ டுக் 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்குள்ள எனக்கு 3 மினிட்ஸ் எஃப்இஜி இருந்துச்சு. அது 3 மினிட்ஸ் எஃப்இஜியில் நான் என்ட்ரி கொஞ்சம் மேலே அப்போது எனக்கு கொஞ்சம் டார்கெட் சீக்கிரமாக அடிக்கிற மாதிரி கொஞ்சம் மேலே நான் இங்கேயே என்ட்ரி கொஞ்சம் லைட்டாக, ஓகேங்களா, லைட்டாக கொஞ்சம் மேலே போட்டிருந்தேன், ஓகேங்களா, என்ட்ரி அங்கே போட்டு ஸோ அதோட 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டு செல் அங்கே 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்ல செல் பிளேஸ் பண்ணிட்டோம். ஸ்டாப்லெஸ் வந்து ஸ்விங் ஹை வச்சுக்கிட்டோம். அண்ட் risk reward target பார்த்தீங்கன்னா 1:5 which means top plus here entry is here, target is 1:5. see if target hits we get 1:5, if stop loss hits we get 1% minus, if target hits we get 5% gain, ஓகேங்களா. புரிஞ்சுங்களா இந்த செட்டப்? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் சொல்றேன், ட்ரேடிங்க்கு புதுசு இல்லை, நம்ம ட்ரேடிங்க்கு ரொம்ப நாள் ட்ரேடில் இருக்கிறோம். we are new for யூடியூப், ஓகேங்களா. இப்போதான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம், பட் நாட் ஃபார் ட்ரேடிங், ஓகேங்களா. ட்ரேடிங்ல ஓவர் லாங் பீரியட் இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸ்ல நிறைய வீடியோஸ் பிரேக் டவுன் பண்றோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, லைவ்ல பாருங்க. என்ட்ரி நம்ம வந்து சும்மா போடணும், சும்மா காசு சம்பாதிக்கிறது ஒன்று வேலை செய்யணும், இன்னொன்று ட்ரேடிங்ல வந்து சும்மா போடணும். சும்மானா கரெக்டான செட்டப் வந்தால் என்ட்ரி போகணும், அப்படியே கரெக்டான செட்டப்ல என்ட்ரி போயிட்டோம்னா இந்த டார்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும் வெயிட் பண்ணணும், டார்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸுக்கு வெயிட் பண்ணணும். நான் என்ட்ரி எடுத்தது அந்த மூவ் நீங்க பண்றேன், ஓகே, பண்றேன் 50 1 மணி போல. ஆனா என்ட்ரி எனக்கு டார்கெட் அடிச்சது 6:30 which means 5 hours 5.5 hours I was waiting for 5.5 hours. 5.5 மணி நேரம் பொறுமையா இருந்தேன், ஓகேங்களா. அப்படின்னா மார்க்கெட்ல பொறுமை ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கம்யூனிட்டி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் நான் வந்து நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்குறேன், போய் பாருங்க, ஜாயின் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. டவுட் இருந்தால் கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் டவுட் கேளுங்க, நான் அந்த வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ guys, subscribe my channel Karthi Smart Trading. Let me stop.